தமிழ்நாடு காவல் வீட்டு வசதி கழகத்தின் டிஜிபி கே விஸ்வநாதன் இன்றுடன் ஓய்வு பெறுவதை ஒட்டி எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் அவருக்கு பிரிவு உபச்சார விழா நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன் நேரலையில் இருக்கிறார். விவரம் சொல்லலாம் சுப்பிரமணியன். தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகத்தின் தலைவரும் மற்றும் நிர்வாக இயக்குநராக உள்ள டிஜிபி கே விஸ்வநாதன் இன்றுடன் ஓய்வு பெறுகிறார். அவருக்கு பிரிவு உபச்சார விழா சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. 1990ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஐபிஎஸ் கேடராக இருக்கக்கூடிய கே விஸ்வநாதன் இன்றுடன் ஓய்வு பெறுகிறார். குறிப்பாக இவர் ஏஎஸ்பியாக தருமபுரி மாவட்டத்தில் தன்னுடைய பணியை தொடங்கினார். அதன் பிறகு மதுரையில் சட்டம் ஒழுங்கு துணை ஆணையராகவும் மதுரை மாவட்ட எஸ்பியாகவும் பணியாற்றியிருக்கிறார். அதன் பிறகு சிபிஐயில் அவர் பணியாற்றியிருக்கிறார். சென்னை காவல்துறையில் முதலில் பணியாற்றும் போது போக்குவரத்து காவல்துறையில் தான் அவர் பணியாற்றியிருக்கிறார். அதன் பிறகு ஐஜியாக பதவி உயர்வு பெற்ற பிறகு லஞ்ச ஒழிப்பு துறையில் நீண்ட நாட்கள் அவர் பணியாற்றியிருக்கிறார். அதன் பிறகு கோவை காவல் ஆணையராக பணியாற்றியிருக்கிறார். இதன் பிறகு 2015ஆம் ஆண்டு அவருக்கு ஏடிஜிபியாக பதவி உயர்வு அளிக்கப்படுகிறது. அதன் பிறகு போக்குவரத்து கழகத்தின் தலைமை விஜிலன்ஸ் அதிகாரியாக பணியாற்றியிருக்கிறார். இதன் பிறகு ஊர்காவல்படை ஏடிஜிபியாகவும் அவர் பணியாற்றியிருக்கிறார். இந்த நிலையில் 2017ஆம் ஆண்டு மே மாதம் சென்னை காவல் ஆணையராக அவர் பொறுப்பேற்ற பிறகு சென்னை காவல்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்களை அவர் கொண்டு வந்திருக்கிறார். குறிப்பாக 3ஆம் கண்ணு என்று சொல்லக்கூடிய சிசிடிவிகளை சென்னை முழுவதும் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் சிசிடிவி கேமராக்களை பொருத்தி குற்றங்களை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கை ஆற்றியிருக்கிறார். அவர் அமைத்த அந்த சிசிடிவிக்கள் தான் தற்போது வரை காவல்துறையின் வழக்கு விசாரணைக்கும் தடயங்களை சேகரிப்பதற்கும் குற்றங்களை தடுப்பதற்கும் பெரும் உதவியாக இருக்கிறது. அவர் போட்ட அந்த அடித்தளத்தின் அடிப்படையில் தான் தற்போது வரை சிசிடிவிக்களுடைய முக்கியத்துவம் என்ன என்பது தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சென்னை காவல் ஆணையருக்கு அடுத்ததாக அதன் பிறகு தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகத்தின் தலைவராக அவர் மாற்றப்பட்டார். தற்போது டிஜிபியாகவும் அவர் இருக்கிறார். இன்றுடன் அவர் ஓய்வு பெறுகிறார். ஓய்வு பெறுவதையொட்டி அவருடைய பிரிவு உபச்சார விழா தற்போது சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவருக்கு ஆயுதப்படை போலீசாருடைய அணிவகுப்பு மரியாதை தற்போது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக பெண் காவல்துறையினர், அதே போல கடலோர பாதுகாப்பு குழுமத்துடைய போலீசார், ஆயுதப்படை பிரிவு போலீசார், பட்டாலியன் போலீசார் என தனித்தனியாக அவர் விஸ்வநாதனுக்கு அணிவகுப்பு மரியாதையை தற்போது செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள்.